ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எப்படி சுலபமாக முறுக்கு சுடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இட்லி அரிசி நான் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். வரமிளகாயும் பச்சை மிளகாயும் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால பச்சை மிளகாவும் வரமிளகாவும் எங்கள் வீட்டில் நல்லா காரமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் 3 இதில் 3 போட்டுட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே ஆட்டும் போதே போட்டுக்கோங்க. பெருங்காயமும் ஆட்டும் போதே போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5லேருந்து 6 மணி நேரம் அந்த இட்லி அரிசி ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப நைஸாக நம்ம இட்லி மாவு தோசை மாவு ஆட்டுற மாதிரியும் வேண்டாம். ஓரளவுக்கு திக்காக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த கிரைண்டரில் ஆட்டலாம். ஆட்டும் போது லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஆட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவு நான் 5 டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த இந்த பெரிய நல்லா கலக்கிற மாதிரியான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா? வெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முறுக்குக்கு. அப்போ தான் முறுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்ததுனாலும் எண்ணெய் நல்லா பிடிச்சிக்கும் மாவு சுடும் போது. பொட்டுக்கல்லை நான் 1/4 கிலோ அரைச்சி ஜலிச்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட இந்த நம்ம ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவு கூட நம்ம போட்டு கலக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ எல்லோரும் ஒரு 1/4 கிலோ 5 டம்ளர் அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கல்லை இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பெல்லும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருப்பெல்லுனா பார்க்கும்போது கருப்பாக தெரியும், அதுதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பொட்டுக்கல்லையை நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பொட்டுக்கல்ல ஒவ்வொரு அரிசி மாவு எல்லாமே மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ கலக்க கலக்க உங்களுக்கு தெரியும். அப்போ தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு எனக்கு 200 கிராம் பொட்டுக்கல்லை தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நான் 1/4 கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டேன். வேணுங்கிறத மட்டும் இந்த மாதிரி போட்டு கலக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லைங்களா? அதனால் எதுக்கும் முதலே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி நல்லா மாவு கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த மாவு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா? நடுவில் நடுவில் கைவிட்டு அந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டினா அந்த மாவு நம்ம கையில் படக்கூடாது, அதுதான் பதம். அதுக்கப்புறம் வெண்ணெய் இந்த கப் இருக்கு இல்லைங்களா? இதில் ஒரு 1/4 கப் வெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் நான் முன்ன சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா எல்லாத்துக்கூடையும் கலந்து வரும். ஸோ வெண்ணெய் போடும் போது நல்லா முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நிறையா பேர் கொதிக்கிற எண்ணெயே ஊற்றுவாங்க. ஆனால் அதை விட இந்த வெண்ணெயில் முறுக்கு சுட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்தோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது, இதுதான் பதம். நீங்கள் ரொம்ப நேரம் மாவை ரெஸ்ட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்ற வேலை ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈரத்துணியில் மூடி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டியில் நல்லா கனமான எண்ணெய் சட்டியில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முறுக்கு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ கீழே நல்லா விரித்து போட்டுட்டு முறுக்கை ஒவ்வொன்று மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டிக்குள்ளே எத்தனை முறுக்கு புடிய முடியுமோ அந்தளவுக்கு முறுக்கை ஃபஸ்ட்டு இங்கே சுட்டி இங்கே வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கை ஒன்றொன்னா எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கணும். 5 ஓட்டை இருக்கிற முறுக்கு புடி, அந்த முறுக்கு ஹோல் இருக்கு இல்லைங்களா? அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 3 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த 3 அட் அ டைம் இல்லை, அதனால் நாங்கள் 5 குழி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹோலில் இருக்கிற முறுக்கு புடியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சு வருதா இல்லையான்னு லைட்டாக கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுட்டு புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை ஒன்றொன்னா இந்த மாதிரி மெதுவாக எடுத்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம்.
இருக்கும். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா கீழே வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றொன்னா எடுத்து இதில் உள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டு அது வந்து ஒன்றொன்னா மேலே வந்துருச்சுனாவே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு வந்து ஃபோர்க்கோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நல்லா வந்து அந்த முறுக்கை வந்து எல்லா முறுக்கையும் ஒன்றொன்னா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து 2 சைடும் நல்லா ஈவனாக வந்து குக் ஆகும். அதுக்காக தான் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா எல்லா முறுக்கையுமே வந்து 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒன்றொன்னா வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து முறுக்கு விடும்போது மெதுவாக விடுங்க, இல்லாட்டி எண்ணெய் வந்து உங்கள் மேலே தெரிச்சிரும். ஸோ எண்ணெய் பலகாரம் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. முறுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த சத்தம் வந்து அடங்கணும். அதுதான் வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப செவக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஸோ வெள்ளையாக தான் இருக்கும் முறுக்கு. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சம அளவு போட்டதுனால வெள்ளை கலராக தான் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு வந்து வெந்திருக்கும். முறுக்கு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நல்லா ஒரு ஓட்டோட்ட பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு சம்படத்தில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா, கீழே ஒரு அலுமினியம் ஃபாயில் மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக சுலபமாக வீட்லேயே வந்து நல்லா கிறிஸ்பியான முறுக்கு செய்யலாம். குழந்தைங்களுக்கு கூட வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு கூட வச்சு விடலாம். நம்ம இங்கே எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்ப்ளே ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.